ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்ததும் வீட்டு வாசல் கதவை திறக்கும் போது நம்ம கட்டாயம் பார்க்கவே கூடாத 2 பொருட்கள் என்னென்ன, மகாலட்சுமி தாயார் நம் வீட்டுக்குள் வருவதற்கு நாம் ஜபிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம ரொம்ப முக்கியம். ஒரு நாள் நம்மளுக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது நாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த அன்றைய நாளே நம்மளுக்கு மூவ் ஆன் ஆகும் இல்லைங்களா? அப்படி நம்ம காலையில் எழுந்திரிக்கும் போதே டக்குன்னு எந்திரிச்சிடணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சிருவாங்க, எந்திரிக்கலாமா வேணாமா அப்படின்னு படுத்துட்டு உருண்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. 1 2 3 சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு நம்ம காலையில் செய்யக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டும். இது முதல்ல நாம் செய்யணும். சரிங்க, எந்திரிச்சிட்டோம். முதல்ல நம்ம வீட்டு கதவை திறந்த உடனேவே எந்த விஷயங்களை பார்க்கக்கூடாது. முதல்ல நம்ம வீட்டு கதவை திறக்கும் போது நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குப்பைக்கூடை, முறம், துடைப்பம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துக்கிட்டு ஒரே வேலையாக முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு திறப்பாங்க. ஃபஸ்ட்டு அப்படி நீங்கள் கதவை திறக்கவே கூடாது. முதல்ல உங்களுடைய கதவை திறந்ததுக்கு அப்புறமாகத்தான் நீங்கள் துடைப்பம், குப்பைக்கூடை இதெல்லாம் நம்ம அதற்கப்புறம் தான் எடுத்துக்கிட்டு வரணும். ஏன்னா நம்ம கதவை திறக்கும் போது நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதற்கு மகாலட்சுமி காத்து கொண்டு இருப்பாங்க. அப்போ நம்ம துடைப்பம், குப்பை கூடையை வச்சுட்டு நின்னோன்னா யாராவது வருவாங்களா? நம்ம வீட்டுக்குள்ளார வரமாட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், அதையெல்லாம் நீங்கள் வச்சுடுங்க. முதல்ல உங்கள் வீட்டு கதவை திறந்துருங்க. கதவை திறந்ததற்கு அப்புறம் மகாலட்சுமியே போற்றி போற்றி சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு 3 முறை சொல்லிட்டு நீங்கள் அதற்கப்புறமாக உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம். ஏன்னா நம்ம கதவை திறக்கும் போதே நாம் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு திறக்கும் போது நம்ம வீட்டுக்குள்ளார மகாலட்சுமி வரமாட்டாள். அதனால தான் நிறைய தோழிகள் இது மாதிரி செய்கிறீங்க. செய்யாதவங்க பிரச்சனை கிடையாது. இனிமேல் செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா அதை தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம கதவை திறந்த உடனேவே பார்க்கவே கூடாத 2 விஷயங்கள். முதல்ல நீங்கள் கதவை திறக்கும் போது உங்கள் வீட்டிற்கு முன்னாடி நிறைய பேர் வீட்டில் இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செருப்பு வாசலுக்கு நேராக கழட்டி விட்டுருப்பாங்க. அதாவது நான் சொல்லக்கூடியது நிலை வாசலுக்கு நேராக கழட்டி விடக்கூடாது. செருப்பு ஒரு ஓரமாக யாரு கண்ணுக்குமே தெரியாமல் நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கைக்கு வாட்டமாக இருக்கணும், நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு அந்த நிலைவாசலை ஒட்டியே அந்த இதில் நம்ம சாத்தி வச்சுருப்போம் துடைப்பத்தை. அந்த துடைப்பத்தையும் நீங்கள் அந்த மாதிரி வைக்கக்கூடாது. இது 2யுமே யாருமே வெளியாட்கள் பார்க்காதவாறு நாம் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதை யாரு கண்ணுக்கும் தெரியாமல் நாம் ஒரு ஓரமாக அதை வச்சுக்கணும். காலையில் எழுந்திரிச்ச உடனேவே இந்த துடைப்பம், செருப்பு இதுகளை 2யுமே பார்க்கவே கூடாது. இந்த 2ம் நம்ம வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு முன்னாடி இருந்ததுன்னா மகாலட்சுமி எப்படி நம்ம வீட்டுக்குள்ளார வருவாங்க? நம்ம இந்த துடைப்பம், இந்த செருப்பு முன்னாடி இருந்தது அப்படின்னா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளார வரமாட்டாங்க. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. நம்ம தாத்தா பாட்டி அவங்களாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி செருப்பை கழட்டி விட்டோம்னா உடனே சொல்லுவாங்க, டேய் செருப்பை ஓரமாக கழட்டி விடு, வீட்டுக்கு நேராக கழட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படிம்பாங்க. இப்போல்லாம் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம். நம்ம கூட வயதானவர்கள் முன்னோர்கள் கிடையாது. அதனால் சொல்கிறதுக்கும் நம்மளுக்கு ஆள் கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக இந்த சின்ன தகவல். சரிங்க, இந்த 2 பொருட்களையும் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. வேற என்னென்ன பொருட்களை பார்க்கலாம்? நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே நல்ல பசுமையான மரங்கள், செடிகள், உங்கள் வீட்டில் தோட்டத்தில் பூவெல்லாம் பூத்துருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது நம்ம மனசும் ரொம்ப ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக ஒரு பாசிட்டிவாக நாமளே ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். இல்லை ரொம்ப நாங்கள் ஆன்மீக நாட்டமாக இருக்கிறோம், நாங்கள் நிறைய வழிபாடுகள் பூஜைகள் செய்வோம் அப்படின்னா காலையில் நீங்கள் எழுந்திருக்கிறீங்கன்னா சுவாமி படங்கள் இருந்தாலும் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 குதிரை படம் இருக்குது அப்படின்னாலும் அதையும் பார்த்துக்கலாம். உங்கள் நிலைவாசலுக்கு மேலே மகாலட்சுமியினுடைய படம் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் விட பெஸ்ட்டு, நீங்கள் எந்திரிச்ச உடனே நம்முடைய உள்ளங்கையில் முப்பெரும் தேவிகள் வாசம் செய்வதாக ஐதீகம். சரஸ்வதி, லட்சுமி,
பார்வதி. இவங்க 3 பேருமே நம்மளுடைய உள்ளங்கையில் வாசம் செய்வதாக ஐதீகம். காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்கள் உள்ளங்கையை பார்த்துட்டு நல்லா 2 கையும் தேய்ச்சிட்டு அதற்கப்புறம் உங்கள் உள்ளங்கையை பார்த்துட்டு அதை கண்ணில் ஊற்றிக்கிட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம். இந்த செருப்பு துடைப்பம் இது 2மே நீங்கள் வீட்டு வாசலில் முன்னாடி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இனிமே அதை வைக்காதீங்க. அதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மகாலட்சுமி நம்முடைய வீட்டிற்குள் வரணும், நம்ம வீடும் வாழ்க்கையில் முன்னேறணும், நம்மளும் 4 பேரை போல நல்லா வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 விஷயங்களையும் காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்கள் கண்ணில் படாமல் ஒரு ஓரமாக வச்சுருங்க. பகல் முழுவதும் நீங்கள் உங்கள் வீட்டு வாசல் படியில் கழட்டி விட்டால் கூட இரவு நீங்கள் தூங்க செல்லும்போது அந்த செருப்பை எல்லாம் ஓரமாக வச்சுட்டு துடைப்பத்தெல்லாம் கண்ணுக்கு எட்டாதவாறு நம்ம வீட்டுக்குள்ளார கெஸ்ட்டு வந்தால் கூட இல்லை ஒரு அக்கம் பக்கத்தில் இருந்து வர்றாங்க அப்படின்னா அந்த துடைப்பமெல்லாம் அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஐதீகமாகவே பார்க்கப்படுகிறது. அதனால் தெரிஞ்சவங்க விட்டுடுங்க, தெரியாதவங்க இனிமே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 2 விஷயங்களையும் காலையில் எழுந்திரிச்ச உடனே நாம் கட்டாயம் பார்க்கவே கூடாதுங்க. அன்றைய நாள் முழுவதும் நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஏடாகுடமான ஒரு நாளாகத்தான் அமையுமே தவிர ஒரு அற்புதமான நாளாக அமைய வேண்டும் அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.